நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேர்களே, தற்போது பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படிங்கும்போது, 2025ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் கிரகங்கள், கோச்சார கிரகங்கள் ஏற்படுத்தும் மாற்றங்கள் என்ன, உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன முக்கியமான விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதாவது இந்த 2025 மறக்க முடியாத மிகப்பெரிய ஒரு அற்புதமான வருடம். ஏன்னா பல ராசி நேயர்களுக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்காலத்தை, மிகப்பெரிய ஒரு நல்ல உயர்ந்த நிலைக்கு போகக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களாக கிட்டத்தட்ட 3 கிரகங்களுடைய பெயர்ச்சி நடந்திருக்கு. சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, அதுக்கடுத்து ராகுகேது பெயர்ச்சி. இந்த கிரக பயிற்சிகள் பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே பொதுவாக ஒரு வருடம் எடுத்துக்கிட்டால் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா குரு பகவான் மட்டும்தான் ஒரு வருடத்துக்கு ஒருக்க மாறுவார். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ராகும் கேதுவும் பயிற்சி ஆவாங்க. ஆனால் 3 கிரகங்களும் பயிற்சி ஆகுது அப்படின்னா அது 30 வருடங்களுக்கு ஒரு முறை தான் இந்த செயல்பாடே நடக்கும். ஸோ அந்த செயல்பாடு ஒரு அற்புதமான விஷயங்கள் நமக்கு இப்போ நடந்திருக்கு. இந்த மே மாதம் எண்டுக்குள்ளே எல்லா கிரக பயிற்சியும் நடந்துருச்சு. அதாவது சனி பயிற்சி நடந்துருச்சு. வருடக்கோள்களான சனி பகவான், குரு பகவான் மற்றும் ராகுகேது பகவானுடைய செயல்பாடுகள் ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசியை நோக்கி பயணிச்சிட்டாங்க. ஸோ இந்த பயணங்கள் மூலமாக ஒரு மாதத்தின் துவக்கம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு கிரகங்கள் மொத்தமாக பயிற்சி ஆயிடுச்சு. ஸோ அந்த வருடத்தில் அந்த மாதத்தின் துவக்கம் எப்போ அப்படின்னா கரெக்டாக ஜூன் மாதம் தான். இந்த ஜூன் மாதம் தான் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே மிகப்பெரிய நல்ல மாற்றங்களும், என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கிறது. ஓகே, இது ஒரு விஷயம். இதில் இந்த நம்ம மாத கிரகங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு மாத பலன் எடுக்கணும்னா மெயினாக அதுக்கு எந்த கிரகத்தை எடுத்துக்கிறோம்னா சூரிய பகவானை மட்டும்தான் எடுத்துக்கிறோம். சூரிய பகவானை அடிப்படையாக கொண்டு தான் மாத பலன்கள் மெயினாக எடுக்க முடியும். ஸோ மற்ற கிரகங்கள் அந்த எந்தெந்த ராசியில் எத்தனாம் இடத்துல இருக்காங்களோ அதனுடைய தன்மையை வச்சு தான் நம்ம நிர்ணயம் பண்ணுறோம். அப்படி பார்க்கும்பொழுது இந்த மாதம் துவக்கத்தில், இந்த மாதத்தோட துவக்கத்தில் சூரிய பகவான் ரிஷப ராசிக்குள்ளே இருப்பார். கிட்டத்தட்ட 15ஆம் தேதி வரையும் ரிஷப ராசி. அதுக்கப்புறம் 15ஆம் தேதிக்கு மேலே என்ன பண்ணுறாரு, மிதுன ராசிக்குள்ளே சூரியன் போயிடுவார். அதே போல் இந்த மாதத்தில், இந்த ஜூன் மாதத்தில் கிட்டத்தட்ட புதன் பகவான் பார்த்திங்கன்னா 3 ராசிகளுக்கு பயணம் செய்கிறார். ஃபஸ்ட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா கிட்டத்தட்ட அதாவது மேச ராசியிலேருந்து ரிஷப ராசிக்கு பயணிப்பார். அடுத்து ரிஷப ராசியிலேருந்து மிதுன ராசிக்கு பயணிப்பார். ஸோ இப்படி அவருடைய செயல்பாடில் மாற்றம் இருந்துக்கிட்டே இருக்கும். இது ஒரு மிக முக்கியமான விஷயம். அதுக்கடுத்தபடியாக பார்த்திங்கன்னா சுக்கிர பகவான் கரெக்டாக இந்த மாதம் ஆரம்பிச்சோன்னே என்ன பண்ணுறாருன்னா ரிஷப ராசிக்கு, இது மேச ராசிக்குள்ளே வந்துடுவார். எண்ட் ஆஃப் பாயிண்டில் தான் என்ன பண்ணுவார், சுக்கிர பகவான் ரிஷபராசிக்குள்ளே நுழைவார் இந்த மாதத்தோட எண்ட் ஆஃப் பாயிண்டில். ஓகேவா? அதே போல் குரு பகவான் ஆல்ரெடி எங்கே இருக்காருன்னா நம்ம மிதுன ராசிக்குள்ளே தான் இருக்கார். அதே போல் கேது பகவான் பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுடைய கன்னியிலேருந்து இங்கே வந்துட்டார், சிம்மத்துக்கு வந்துட்டார். கடகத்தில் இருக்கிற செவ்வாய் பகவான் அவர் கரெக்டாக 6ஆம் தேதி எண்டு 7ஆம் தேதியிலேருந்து அவர் எங்கே ட்ராவல் பண்ணுவார்னா சிம்ம ராசிக்குள்ளே ட்ராவல் பண்ணுவார். செவ்வாயும் கேதுவும் இணைந்து சிம்ம ராசிக்குள்ளே இருப்பாங்க. அதுக்கடுத்து டைரெக்டாக எந்த கிரகம் வருதுன்னா ராகு பகவான் தான் கும்ப ராசிக்கு. மீதி கட்டங்கள் அப்படிலாம் கிரகங்கள் இல்லை. ஓகேவா? ஸோ அப்போ ராகு பகவான் நம்மளுடைய கும்ப ராசிக்குள்ளே இருப்பார். அதே போல் சனி பகவான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய தனுசு ராசிக்குள்ளே சனி பகவான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய மீன ராசிக்குள்ளே இருக்கார். குரு வீடுனால 2 வீடுனால நம்ம தனுசு சேர்த்துட்டோம். அப்போ மீன ராசிக்குள்ளே சனி பகவான் இருப்பார்னு பார்க்குறோம். ஸோ இந்த கிரகங்களுடைய அமைப்பு ரீதியாக உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை இந்த மாதத்தில் என்னென்ன மாற்றங்களை, என்னென்ன விஷயங்களை முன்னேற்றத்தை கொடுக்க போகுதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது மாத பலன்களே, பொது பலன்களே. இந்த பொது பலனில் ஏற்படுகின்ற மாற்றத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என ஆசைப்பட்டால் உறுதியாக வீடியோக்குள்ளே வாங்க. உங்களுடைய ராசிக்கான பதில்களை நீங்கள் உறுதியாக பார்க்க முடியும். பொருளாதார விஷயங்களில் மற்றவர்களுக்கு கணக்கு காட்டுவதில் கடமையும் கண்ணியத்தையும் கட்டுப்பாடையும் வைத்திருக்கும் அன்பார்ந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இதனுடைய விளக்கம் என்ன அப்படின்னா, உங்கள் கையில் பொருளாதாரம் நன்றாக வரும்.
நல்ல பணம் புழக்க வழக்கம் இருக்கும். ஆனால் அது எல்லாருமே என்னென்னா மற்றவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அதே போல் ஒரு பேங்கு, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பணம் கொஞ்சம் அதிகமாக ரொட்டேஷன் ஆகக்கூடிய இடத்துல தான் நீங்கள் இருப்பீங்க. நீங்கள் இருக்கிற இடத்துல இல்லாட்டி பணம் ரொட்டேஷன் அதிகமாக ஆகும். அந்த இயக்கம் வந்து இயற்கையாகவே உண்டு அப்படிங்கிறது. ஏன்னா காலபுருஷன் ராசிக்கு 2ஆம் வீடு, சுக்கிரனுடைய ஆதிக்கம், சந்திரனுடைய உச்சம் பெற்ற கிரகம். சந்திரன் இங்கே தான் உச்சம் பெற்றிருக்கு, ரிஷபராசியை தான் உச்சம் பெற்றிருக்கு. ஸோ அப்படிப்பட்ட வல்லமை கொண்ட ஒரு தன்மை கொண்ட நம்முடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதம் துவக்கத்திலிருந்து என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படின்னா, மன அழுத்தங்களை சுமந்து கொண்டு எந்த விஷயத்திலையுமே ஒரு சிறப்பான தன்மையை செயல்படுத்த முடியாமல் போராட்டம், வேலையில்லாத திண்டாட்டம், வேலையில் நிம்மதி இல்லாமல் போராடி கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு நிறைய பிரச்சனைகளை எதிர்கொண்ட ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த கோச்சார ரீதியான கிரகங்கள் நல்ல விதமான மாற்றங்களை கொடுக்க போகுது. கேது பகவானும் குரு பகவானும் கடந்து சென்றது உங்களுக்கு மிகப்பெரிய சிறப்பான விஷயம். குரு பகவான் ராசியில் அமர்ந்தார், கேது பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்துல அமர்ந்தார். அப்போ பல நபர்களுக்கு கடந்த காலங்களில் ஒரு 1.5 வருஷத்துக்குள்ளே, அட்லீஸ்ட் 1 வருஷத்துக்குள்ளேயாச்சும் வயிறு வலி, அதாவது என்ன சொல்லணும்னா ஸ்டொமக் பெயின் அதிகமாக இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. அதே போல் வலது கண் வலி கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது, அல்லது கண் வலி கண்டிப்பாக இருந்திருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அல்சர் பிரச்சனை இருந்துச்சு, அதே போல் எதையுமே ஒரு நிதானமான என்னால் முடிவெடுக்க முடியல அப்படிங்கிற சூழ்நிலையெல்லாம் உங்களுக்கு கடந்த காலங்களில் நடந்திருக்கும். ரொம்ப ரொம்ப உயிருக்குயிராக பாசமாக அன்பாக நடந்துக்கிட்ட இருந்த உறவுகள் எல்லாமே நீங்கள் இருந்தால் நான் நிம்மதியாக இருக்க மாட்டேன் அப்படின்னு வார்த்தைகளை பயன்படுத்தியிருப்பாங்க, கஷ்டத்தை ஏற்படுத்தியிருப்பாங்க, வார்த்தைகளால் காயப்படுத்தியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதே போல் இன்னொரு விஷயம், வேலையில் இடமாற்றத்தை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் கடந்த காலங்களில் ஏற்பட்டிருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. ஸோ உயிருக்குயிராக இருந்த உறவும் போச்சு, உயிருக்குயிராக நம்ம உயிரை கொடுத்து பார்த்த வேலையும் போச்சு. அப்படின்னா எப்படி ஒரு மனுஷன் நிம்மதியாக இருக்க முடியும்? அந்த அர்த்தம் தான் கடந்த காலங்களில் நடந்தது. ஸோ அது இனிமேல் கவலைப்பட தேவையில்லை. உங்களுக்கு பிடித்தமான உறவுகள் உங்களை பிடித்து கொண்டு உங்களுடன் தொடர்பு கொள்வதற்கான வாய்ப்பு உண்டு. உங்களை உண்மையாக புரிந்து கொண்ட உறவுகள் மீண்டும் உங்களுடன் இணைவதற்கான வாய்ப்பு உண்டு. சந்தர்ப்ப சூழ்நிலையினால் மற்றவர்களின் சூழ்ச்சியின் மூலமாக பிரிந்த உறவுகள் கூட இனிமே இணைவதற்கான சூழ்நிலைகள் உண்டு. உங்களை சுற்றி ஒரு நல்ல வட்டாரம் தொடங்கப் போகிறது. உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கப் போகிறது. நீங்கள் மதிப்பும் மரியாதையுடன் செயல்படுவதற்கான செயல்பாடுகள் கிரகங்கள் உங்களுக்கு வாய்ப்பளிப்பதனால் நீங்கள் அதனை உறுதியாக பயன்படுத்தி கொள்ளலாம் என்று சொல்லலாம். சந்தோஷம், மன அழுத்தம் இரண்டும் உங்களுக்கு ஒரு நல்ல நிலையை கொண்டு போகுது. சந்தோஷம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உண்டு, மன அழுத்தம் குறைஞ்சு நிம்மதியாக இருப்பதற்கான வாய்ப்பை கிரகங்கள் கொடுக்கின்றன. நம்முடைய ரிஷபராசி அன்பர்களில் யாரெல்லாம் அரசாங்க வேலைக்கு முயற்சி எடுக்கிறீர்களோ அந்த வேலை உங்களுக்கு கிடைப்பதற்கான ஒரு அமைப்பு கிரகங்கள் வாய்ப்பளிக்கிறது. ஏதாவது கவர்மெண்ட் ஜாபுக்கு இப்போ அப்ளை பண்ண சொல்லி உங்களுக்கு எதுவும் தகவல் வந்தால், இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் அப்ளை பண்ணியிருக்காங்க நீங்கள் கேள்விப்பட்டால் உடனடியாக நீங்கள் உடனே அப்ளை பண்ணிடுங்க, மிஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா இப்போ உள்ள இந்த ஜூன் மாதத்தில் ரிஷபராசி என்பவர்களுக்கு வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முன்னேற்றம், பதவி உயர்வு, அரசாங்க வேலையில் பதவி உயர்வு, அரசாங்க வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் என்று பார்க்கிறோம். ஏன்னா உழைப்புக்கேற்ற ஊதியம் வேணும்னு நினைக்கிறது தப்பு இல்லையே, ஆனால் உழைப்பே கொடுத்துட்டு ஊதியமே வாங்காமல் தான் நீங்கள் பல நாளாக வேலை பார்த்துருக்கீங்க. ஸோ அந்த பாதிப்பு தன்மை உங்களுக்கு தான் தெரியும், உங்களுக்கு தான் அந்த கஷ்டத்தோட வலியும் தெரியும், அனுபவமும் தெரியும். ஆனால் வெளிப்படையாக கேட்டுட மாட்டீங்க. நான் இவ்வளோ வேலை பார்த்துருக்கேன்ல, எனக்கு ஏதாவது சம்பளம் எக்ஸ்ட்ரா தரக்கூடாதுன்னு கேட்குறது ரொம்ப ரொம்ப வாய்ப்பு கம்மி. சரி, நம்ம கொடுத்த வேலையை நம்ம செய்வோங்கிறக்காண்டி நீங்கள் அப்படியே அவங்க என்ன வேலை சொன்னாலும் எக்ஸ்ட்ரா டைம் சொன்னால் கூட ஒர்க் பண்ண நீங்கள் தயாராக தான் இருந்தீங்க. வேலையே பார்க்காதவனுக்கு தூக்கி ப்ரொமோஷனை கொடுத்தோன்னே நீங்கள் டிஸ்டர்பன்ஸ் ஆகிருப்பீங்க. இதுதான் கிரக ரீதியான என்னுடைய பொது கருத்து. ஓகேவா? ஸோ அதுக்காக நான் எல்லா ரிஷபராசிக்காரங்களும் வேலையை விட்டு போயிட்டாங்கன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் ரிஷபராசிக்காரங்க எல்லாருக்குமே வேலையில் அழுத்தம் இருந்திருக்குன்னு சொல்லுவேன். இதில் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க கடந்த காலங்களில் அதிகமாக டிஸ்டர்ப் ஆகிருப்பீங்க. இதுதான் ரியல். ஸோ அந்த நிலை மாறப்போகுது, உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கப் போகிறது. இனிமேல் எது எடுத்தாலும் வெற்றி, மகிழ்ச்சி என்ற வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டு.
சில நபர்களுக்கு, ரிஷபராசியில் உள்ள சில நபர்களுக்கு வேலை இடமாற்றம் கிடைத்து பதவி உயர்வுடன் ஒரு அமைப்பு ஏற்பட போகுது. ஐயா, ரொம்ப நாளாக நான் ஒரு வேலையில் இடமாற்றத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன், நான் இந்த ஊரில் போய் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், எனக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி வச்சிங்கன்னா, உங்களுடைய மேலதிகாரியை உறுதியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய மனதில் உள்ள கருத்தை தெரிவியுங்கள். இந்த ஜூன் மாதம் அதுக்கு சாதகமான சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும் என்பது உண்மை. மேலும் ரிஷபராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா, வண்டி வாகனங்களில் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா, வண்டி வாகனங்களில் சிறப்பான தன்மை, அந்த வண்டியை வச்சு நான் டெவலப் ஆகிட்டேன், இந்த வண்டியை வாங்கினேன், நான் ராசியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செயல்பாடுகள் உண்டு. நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, உங்களுடைய தாயாருடைய உடல் ஆரோக்கியம், அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும். அதிவேகம் என்ற வேகத்தில் வண்டி ஓட்டக்கூடாது. அதே போல் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு முன் தெரியாத, அதாவது யாருனே தெரியாத உறவோ ஒரு நட்போ உங்களை தொடர்பு கொண்டால் உறுதியாக அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய வாழ்க்கை உங்கள் கையில் என்று நினைச்சு கரெக்டாக செயல்படுத்தினீங்கன்னா வெற்றி உண்டு, மகிழ்ச்சி உண்டு. எல்லா விஷயங்களிலும் சிறப்பாக வாழ்வீர்கள். வாழ்க வளமுடன்.